செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் கொன்று புதைக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த தடய பொருட்கள் மற்றும் சான்று பொருட்களை பார்வையிடுவதன் ஊடாக அங்கு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதனை கண்டறிவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நீதவானுடைய தற்துணிவு அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவும் கருத்தனை கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் அங்கு சென்று ஆராய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்றும் வலிமையாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக அல்லது அங்கு நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக இன்று வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரியாலையில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 2ஆம் கட்டத்தின் 27வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலையில் இருந்து மாலை வரையாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அதாவது முழுமையான எலும்புக்கூடுகளாக ஒரு உடலின் முழுமையான எலும்புக்கூடுகளாக 4 மனித எலும்புக்கூடுகள் அங்கு புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அந்த மனித புதைகுழியில் இருந்து, அதாவது சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து மொத்தமாக இன்று வெள்ளிக்கிழமை வரை மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 122ஆக அதிகரித்துள்ளது. இதே போன்று இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அந்த மனித புதைகுழி வலயத்திற்குள் அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை வரையான காலப்பகுதியில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து மொத்தமாக பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளது. இவ்வாறான நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வலயத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளின் போது ஏராளமான மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் அந்த அகழ்வு பணிகளை விரிவாக்குவது சம்பந்தமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பகுதியினை தாண்டி ஏனைய பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் இருக்கின்றனவா என்பதனை கண்டறிவதற்கான ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய அந்த ஸ்கேன் பரிசோதனைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை. இது சம்பந்தமான விரிவான தகவல்களை நேற்றைய வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறான நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அங்கு ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் குறைந்த அளவிலான தொழில்நுட்பத்தை கொண்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஸ்கேன் பரிசோதனை கருவியை கொண்டு அங்கு ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அங்கு ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்படுகின்ற சான்று பொருட்கள் மற்றும் தடய பொருட்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து அதனை அடையாளப்படுத்துவதற்கான, அதாவது அது யாருடையது என்பது சம்பந்தமான அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதற்கான ஒரு விண்ணப்பத்தினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் அந்த விண்ணப்பம் மீதான விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நீதவான், அதாவது நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா அது சம்பந்தமான உத்தரவினை பிறப்பித்திருந்தார். அதாவது அந்த மனித புதைகுழியில் மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்கள் மற்றும் தடய பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்கப்படுவதாகவும் அதனை செம்மணி மனித புதைகுழி வலயத்தில் வைத்து பார்வையிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இதற்கு மேலாக இந்த உத்தரவானது, அதாவது சான்று பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக வழங்கப்பட்டிருந்த உத்தரவானது குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் கீழ் நீதிவானுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்துணிவு அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்த உத்தரவு நீதிவானால் இன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி மதியம் 1:30 மணியில் இருந்து மாலை 5 வரையான காலப்பகுதியில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வலயத்தில் ஒரு பகுதியில் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும் என்றும் அதன்போது அங்கு வருகின்ற பொதுமக்கள் அந்த சான்று பொருட்களை பார்வையிட்டு தங்களுடைய உறவினர்கள் அதில் புதைக்கப்பட்டார்களா என்பது சம்பந்தமான தகவல்களை நீதிமன்றத்திடம் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த மனித புதைகுழி வலயத்திலிருந்து முக்கியமான சான்று பொருட்கள் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற ஆடைகள், அதாவது சிறுமியினுடைய ஆடை, சிறுவனுடைய ஆடை, சேலை துணிகள் மற்றும் காப்பு, மாலை, நாணயங்கள், சிறுவர்கள் விளையாடுகின்ற பொம்மை, அணிகலன்கள், பாதணிகள் மற்றும் புத்தகப்பை போன்ற முக்கியமான தடய பொருட்கள் அங்கு மீட்கப்பட்டிருந்தன. அந்த தடய பொருட்களே தற்பொழுது பொதுமக்களுடைய பார்வைகளுக்காக வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் அந்த சான்று பொருட்களை பார்வையிடுகின்றவர்கள் தங்களுடைய உறவினர்கள் அல்லது தங்களுடைய நெருங்கிய சொந்தத்தினை சேர்ந்தவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்பது தொடர்பான சந்தேகம் எழுந்திருந்தால் அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கோ அறிய தருவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இந்த சான்று பொருட்களை பார்வையிடுமாறும் அதனூடாக தங்களுடைய உறவினர்கள் இருப்பார்களாக இருந்தால் அதனை அடையாளப்படுத்துமாறும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது, அதாவது சான்று பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவது என்பது இந்த விசாரணையில், அதாவது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விசாரணையில் ஒரு பாரிய அளவிலான முன்னேற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை காலமும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அல்லது மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளை வைத்து பார்க்கும்போது அங்கு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் குடும்பமாக அல்லது உறவினர்களாக ஒட்டுமொத்தமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற பெரும் சந்தேகம் நிலவி வருகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த சான்று பொருட்களை வைத்து பெரிய அளவிலான அடையாளம் காணுதல் என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் காணப்படும் என்ற கருத்தும் தற்பொழுது நிலவி வருகின்றது. இருப்பினும் இது ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையாக இருப்பதனால் அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் கட்டாயம் சென்று அதனை பார்வையிட்டு இயலுமானவரை தங்களுடைய உறவினர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய உறவினர்களை தேடி பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ராஜதந்திரிகளிடமும் இது சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதற்கு மேலாக ஐநா வரை சென்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலுவாக முன்னிறுத்தி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக தங்களுடைய உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறு அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகின்ற நிலையில் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் உள்ள சான்று பொருட்களை மக்கள் பார்வையிட்டு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்பது இந்த விசாரணைகள், அதாவது சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை மேலும் ஒரு முறை வலுவாக கூறுவதற்கான சந்தர்ப்பமாக அமையும். குறிப்பாக அங்கு காணப்படுகின்ற ஒரு சான்று பொருட்கள் ஊடாக காணாமலாக்கப்பட்ட ஒருவர் கண்டுபிடிக்கப்படுவார்களாக இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தினை, அதாவது இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை மற்றும் போராட்டத்திற்கு ஒரு வலுவை சேர்ப்பதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. இந்த வகையில் தான் இது ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அது சம்பந்தமான, அதாவது அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் போது அங்கு வருகின்ற உறவினர்கள் தங்களுடைய உறவினர்களை அடையாளம் காண்பார்களா என்பது சம்பந்தமான தகவல்களை பெறுவதற்கு நாங்கள் அந்த நாள் வரை பொறுத்திருக்க வேண்டியுள்ளது. இருப்பினும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வலயத்தில் அந்த காட்சிப்படுத்தப்பட உள்ள அந்த சான்று பொருட்கள் மற்றும் தடய பொருட்களை எவ்வாறு பார்வையிடுவது, எவ்வாறான பதிவுகளை மேற்கொண்டு அவர்கள் அந்த சான்று பொருட்களை பார்வையிட முடியும் என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் நாளையே வெளியிடப்படும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக பெருவாரியாக சாதாரணமானவர்கள் அங்கு சென்று பார்வையிடுவதற்கு பெரும்பாலும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகின்றது. இதற்கு மேலாக அந்த சான்று பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கோ அல்லது வீடியோ பதிவு செய்வதற்கோ அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்ற சான்று பொருட்களானது நீதிமன்ற கட்டுக்காவலின் கீழ் வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய வழக்கின் சாட்சியமான சான்று பொருட்களாகும். அந்த வகையில் அது தொடர்பான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதற்காக இவ்வாறான இறுக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான தகவல்கள் நாளை வெளியிடப்படும். அவ்வாறான தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இவை ஒருபுறம் இருக்கையில் நீண்ட நாட்களாக, அதாவது 2ஆம் கட்டத்தின் 27வது நாள் வரை இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் தற்பொழுது இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக அல்லது இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கரிசனை கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு, அதாவது அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பகுதிக்கு சென்று ஆராய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். இதன்படி எதிர்வரும் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள், 2 பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு சென்று ஆராய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆராய்வு நடவடிக்கைகளில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தின் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் இது சம்பந்தமான கலந்துரையாடல் முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறுகின்றனர்.
இதற்கு மேலாக அந்த அகழ்வு நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்ற OMB, அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்திறனிகளுடனும் இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக அவர்கள் கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையும் இந்த மனித புதைகுழி விவகாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இவ்வாறான ஆராய்வுகளை மேற்கொள்கின்ற இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினர் அந்த கள விஜயம் தொடர்பான ஒரு அறிக்கையினை வெளியிடுவார்கள். அந்த அறிக்கையில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் இது சம்பந்தமாக, அதாவது இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக முன்வைக்கின்ற கோரிக்கைகள் உள்ளடக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தான் இந்த மனித உரிமை ஆணைக்குழு தற்பொழுது இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் கொண்டுள்ள கரிசனை என்பதும் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் சம்பந்தமான கள ஆய்வு தொடர்பாக வெளியிடப்படுகின்ற அறிக்கை முழுமையாக வெளிவந்த பின்னரே அது சம்பந்தமாக நாங்கள் முழுமையாக அறியக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்களானது எதிர்வரும் சனிக்கிழமையில் இருந்து செவ்வாய்க்கிழமை வரையான காலப்பகுதியில் மிக முக்கியமான நடவடிக்கைகள், அதாவது முக்கியமான கருமங்கள் அங்கு ஆற்றப்பட உள்ளன. அந்த கருமங்களூடாக பல்வேறு வகையான புதிய தகவல்கள் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் உள்ளன. இதற்கு மேலாக அந்த மனித புதைகுழி விவகாரத்தில் சில திருப்புமுனையான தகவல்கள் வெளிவரக்கூடியதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு ஸ்கான் பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதற்கு மேலாக சான்று பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு செல்ல உள்ளனர். இவ்வாறான நிலையில் தான் இந்த 3 தினங்களிலும் அங்கு நடைபெறுகின்ற, அதாவது மனித புதைகுழி வலயத்தில் நடைபெறுகின்ற கருமங்கள் மிக முக்கியமான கருமங்களாக அல்லது நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்றது. அது சம்பந்தமான தகவல்கள் வெளியிடப்படும் போதும் அதனையும் எமது தளத்தினூடாக நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த அகழ்வு பணியானது நாளை சனிக்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். காலையிலிருந்து மாலை வரையான காலப்பகுதியில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும். இந்த அகழ்வு பணிகளின் போதும் கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.